வணக்கம். அன்புடன் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க. செம்ம கிறிஸ்பியாகவும் செம்ம சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இங்கே 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கோட தோலையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதை 2 ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தின் ஸ்லைசஸாக வேணாம், ஓரளவு திக் ஸ்லைசஸாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டார்ச் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது சாஃப்டாகவோ இல்லை கிறிஸ்பியாகவோ வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை கோல்ட் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அது 20 மினிட்ஸ் அதில் விட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டர், ரொம்ப ஹாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட் சூடு இருந்தாலே போதும். அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு லைட்டாக உப்பு சேர்த்து அதையும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போது அந்த பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வாட்டரெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர் ஃப்ரையரை நான் இங்கே ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பொட்டேட்டோவுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு சால்ட்டு, அதுக்கப்புறமா பெப்பர், இது 2 போட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஏர் ஃப்ரையரில் இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். அடுக்கி வச்சுட்டு பொட்டேட்டோஸ் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் முடியாதுங்க. ஸோ கொஞ்சமாக ஆயிலை மெல்ட்டால் லைட்டாக தடவி எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டேட்டோஸை உள்ளே வச்சுட்டு இப்போ டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸ் தான். 180 டிகிரி செல்சியஸ் அதை 20 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கேப்புக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி குலுக்கி எடுத்து வச்சிங்கன்னா போதும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அருமையாக ரெடி ஆயிரும். வெளியே உள்ள பார்ட் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே உள்ள பார்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் அன்புடன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.